எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கும் அதிரடி அரசியெல்லாம் பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி சும்மா தெருக்கி விட்டுட்டு இருக்காங்க தமிழை வச்சுக்காத்துடைய தம்பிகள். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுதாங்க அரசியல். இப்பதாங்க சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது யார் என்ன மொழியில பேசுறாங்களோ அந்த மொழியில் திருப்பி கொடுத்தாலும் அவங்களுக்கு உரைக்கும். அதாவது இதுவரைக்கும் யாரு எந்த மாதிரியான விமர்சனங்களை தமிழை வச்சுக்கலத்தி மேலையும் தளபதி மேலையும் வச்சாலும் இந்த தமிழை வச்சுக்கலத்துடைய நிர்வாகிகள் ஒண்ணு கடந்து போவாங்க, இல்லைன்னா பட்டும் படாமல் தான் மென்மையாக தான் பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுப்பாங்க. ஆனா இந்த தடவை தான் இறங்கி திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மேலிடத்துல இருந்து கொஞ்சம் உத்தரவு வந்துட்டு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க திருப்பி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால வேற லெவலில் திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து நாம் தமிழர் கட்சி எதிர்பார்க்கல. அவங்க எப்பவும் போல நாம வந்து விமர்சனம் பண்ணிட்டே போலாம், அவங்க பெருசா எதுவும் திமுக விமர்சனம் பண்ற மாதிரி நாம தமிழை வச்சுக்கலத்தி மேலையும் அடி விமர்சனங்களை அள்ளி வச்சுக்கிட்டு உரண்டை இழுக்கலாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா தமிழை வச்சுக்கலத்தை பத்தி உங்களுக்கு தெரியல. அவங்க கைகளாக கெட்டு போட்டுருக்காரு. அவங்க கைகளை ரிலீஸ் பண்ணி நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க விளையாடுன்னு விட்டா வேற லெவல்ல உங்களை வச்சு செய்வாங்க. ஸோ ஏன் இதெல்லாம் பேசிட்டு கேட்டீங்கன்னா, நேற்று நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமானவர் பார்த்தீங்கன்னா ஒரு வாயை விட்டார். அதாவது பண கொழுப்புல ஆடுறாரு. அதுக்கு தான் இப்போ தமிழை வச்சுக்கிறது தம்பிகள் எல்லாருமே திறன்நிதி மூலமா சம்பாதிச்சுக்கிட்டு அதை வச்சு வாய் கொழுப்பு எடுத்து நீங்களே பேசும்போது எங்க அண்ணன் சொந்த பணத்தை சுயமா சம்பாதிச்ச பணத்தை போட்டு அரசு கட்சி நடத்திட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு எவ்வளவுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திறன்நிதி வாய் கொழுப்பு எடுத்து சீமான்னு சொல்லி ட்ரெண்டிங் ஆக்கி வேற லெவலில் கதற விட்டாங்களா. உடனே அங்க கோவம் பொத்துட்டு வந்து என்னடா இது நாம எதிர்பார்க்க இந்த அளவுக்கு அடிக்காங்க அப்படின்ட்டு அந்த கட்சியில இருந்து யார் முதல்ல எழுப்பி வருவா? சாட்டை தானே. உடனே சாட்டை வந்து நேற்று ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்காரு, அப்படியே பண கொழுப்பில் ஆடு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நான் பார்த்தேன். அதை பார்த்த உடனே உங்ககிட்ட அதை பத்தி நான் பேசணும் முடிவு பண்ணேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீடியோ நிறைய இடங்கள்ல பெரிய புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கறத நினைச்சிட்டு இந்த சாட்டை பேசியிருக்கான். அதாவது போன மாசம் ஃபுல்லா நாங்க பெரியாரை போட்டு பொலன்னு பிறந்தோம், ஒருத்தம் கூட அதுக்கு எதிர்த்து ஒரு வாய் திறக்கல, பொத்திக்கிட்டு இருந்தானுங்க. ஆனா இன்னைக்கு நாங்க பிரசாந்த் கிஷோரை பத்தி பேசணும் உடனே எல்லாருக்கும் ரோசை பொத்துட்டு வருது, அப்படியே ஓடி வந்து பாத்தீங்கன்னா பொங்குறானுங்க. அப்போ உங்களுக்கு கொள்கை தலைவர் பெரியாரா பிரசாந்த் கிஷோரா அப்படின்னு புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கிறான். நான் சொல்றேன், ஏன்டா லூசு பயல, பிரசாந்த் கிஷோரை பத்தி பேசினா அவங்க ஏன்டா கோபப்பட போறாங்க? உங்க அண்ணன் சீமான் தேவையில்லாம பணம் கொழுப்படுத்தாடுறாரு அப்படின்னு சொல்ல போய் தான் அவங்க திரள் நிதி மூலமா காசை வாங்கி சம்பாதிச்சுக்கிட்டு பொழப்பு நடத்துற நீங்க தான் கொழுப்படுத்த ஆடுறீங்கன்னு பதிலடி திருப்பி கொடுக்காங்க. பெரியாரை பத்தி பேசும்போது அவங்க எல்லாம் வாயை துறக்கலையா? அதாவது உங்க அண்ணனை ஒரு ஆளாவே மதிக்க வேண்டாம், கடந்து போங்கன்னு சொல்லி தளபதி அவங்களுக்கு அறிக்கை விட்டுட்டாரு, கட்டளை இட்டாரு. எப்பா நீங்க மக்கள் பிரச்சனையே பாருங்க, இருந்தாலும் இப்படிதான் மாறி மாறி விட்டுட்டே இருப்பான், நீங்க கண்டுக்க வேண்டான்னு. ஏன்னா உங்க அண்ணன் சீமான் இதுக்கு முன்னாடி பெரியாரை எந்த அளவு தூக்கி பிடிச்சி பேசினாரு, எங்க தாத்தா பெரியாரு, எங்க பெரியார் எங்க தாத்தா ஏன் காட்டு மிரட்டு மொழியில் தமிழ் மொழியை சொன்னார் தெரியுமான்னு அதுக்கு ஒரு விளக்கமே கொடுத்துருக்காரு. அந்த வீடியோலாம் நம்ம சேனல்ல யாருக்கு நம்ம போட்டிருக்கோம். இப்ப எதுக்கு மாத்தி பேசுறாருன்னா, பிஜேபி எல்லாம் சேர்ந்து நமக்கு ஓட்டு போடுவாங்க, நம்ம திமுக எடுத்து ஒரு பெரியார ஓட்டு போகணும், பெரியாரை போட்டு உங்க அண்ணன் போடணும்னு பழந்தாரு. அதனாலதான் தளபதி அவர்கள் அவங்க கட்டளையிட்டு இருந்தாரு அவங்களோட தம்பிகளுக்கு, இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுப்பா, இவர் இப்படிதான் முன்னுக்கு பின்னா முரண்பாடா மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களே உங்க அண்ணன் கத்தியாரத்து வரும்போது என் தம்பி எனக்காக தான் வராரு, என் கூட சேர போறாரு, மாநாட்டை நானும் அவனும் ஒன்னா சேர்ந்திருப்போம், நான் சொல்லிதான் மாநாட்டுக்கு யாரையும் கூப்பிடல அப்படி இப்படின்னு உருட்டா விட்டுட்டு இருந்தாரு. தளபதி அவர்கள் மாநாட்டில் உங்க அண்ணனை போட்டு போலான்னு பழந்த உடனே ரோட்டை அடிச்சு போட்டு சாவான்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசினாரு. உங்க அண்ணன் போன மாசம் ஒரு தடவை இந்த மாசம் மாறி மாறி பேசக்கூடியவர், அவருடைய பேச்சுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி அவங்க கண்டுக்காம விட்டாங்க. அதனாலதான் அவரு பதிலடி கொடுக்கல. மற்றபடி பதிலடி கொடுக்க தெரியாமலாம் கிடையாது, உங்களை புரிஞ்சு விடணும். ஆனா நீங்க ஒருபடி மேல ஓவரா போயிட்டு பண கொழுப்புல ஆடுறானா எவ்வளவு நாளைக்கு கத்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய தம்பிகள். அதான் இப்ப திருப்பி கொடுக்காங்க. நீ தைரியமான ஆள் தானே, திருப்பி பதில் பேசு. அதாவது அந்த சாட்டை திரும்ப இன்னொரு கொஸ்டின் அப்படி புதுசா திரும்ப வைக்கிறாரு. என்ன கேட்டீங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினா உங்க அண்ணனுக்கு அதுக்கு வரி கட்டு துப்பு இல்ல, எங்க அண்ணன் முறைப்படி வரி கட்டி கார் வச்சிருக்காரு, மாட்டினியா? அதாவது ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறதுனா தளபதி விஜய் அவர்கள் இன்னும் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அவர் உச்சபட்ச நடிகர், ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, சொந்த சம்பாத்தியம். ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறாரு. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குற அளவுக்கு அவர் தகுதி இருக்குன்னா அவருக்கு வரி கட்டுற அளவுக்கு தகுதி இல்லையா? உனக்கு ஆதாரம் வேணா கேளு, தம்பிகளும் தூக்கி போடுவாங்க அவர் ஆடிட்டர் மூலமா. அதுக்கு வரி கட்டினாங்களா கட்டலையான்ட்டு இப்ப சொல்லு. உங்க அண்ணன் கார் வாங்கினாரு, வரி கட்டி கார் வாங்கினான்னு சொல்லல, அந்த காருக்கு எந்த சோர்ஸ் மூலமா வாங்கினாரு? உங்க அண்ணனுக்கு என்ன வருமானம் இருக்கு சொல்லு பண்ணி. அதாவது நீயாவது பாத்தீங்கன்னா தான் வாயை வச்சு பாத்தீங்கன்னா புலம் நடத்தி இப்போ யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்க, உனக்கு அது மூலமா வியூஸ் போகுது, 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க, உனக்கு 1000 லட்சங்கள்லயே மாசம் வருமானம் கிடைக்கும். உங்க அண்ணனுக்கு எப்படி வருமானம் வருது சொல்லு? எத்தனை அடிப்படையில் வருமானம் வருது? ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எத்தனை படம் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, இல்லைன்னா படம் நடிச்சிட்டு இருக்காரா, இல்ல சில படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரா, இல்ல பிசினஸ் எதுவும் பண்ணிட்டு இருக்காரா, இல்ல ஹோட்டல் அப்படி எதுவும் நடத்திட்டு இருக்காரா? என்ன சோர்ஸ் மூலமா உங்க அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார் வாங்குறாரு, இப்படி ஒரு லக்ஸரி லைஃபா பீட் பண்றாரு? கேட்டா உடனே வருவீங்க. அதாவது தமிழ் தேசிய விமர்சனம் மாட்டு வீட்டிலேயே போகணும், நாங்களாம் கார் வச்சு கூடாதா, திராவிட அரசியல் பேசுறவங்க தான் கார் வச்சுக்கணுமா அப்படின்ட்டு. இந்த திராவிட அரசியல் பேசுறவங்கலாம் காலங்காலமா 4-5 பேரை மாறி மாறி ஆண்டுருக்காங்க, அமைச்சர் அப்படி இப்படின்னு பதவியில் வாங்கியிருக்காங்க. எப்படியோ மக்களை வந்து ஏதோ அரசியல் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் லக்ஸரி லைஃப்ல வாழ்றாங்க. அது ஊர்வலத்துக்கு தெரியும் எந்த சோர்ஸ் மூலமா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி லைஃப் இருக்கு அப்படின்ட்டு. உங்க அண்ணன் இது வரைக்கும், உங்க அண்ணனாச்சு நீங்களாச்சு யாருமே கட்சியிலிருந்து இது வரைக்கும் ஒரு பதவி, ஒரு கவுன்சிலர் கூட நீங்க ஆகல இன்னும் இது வரைக்கும். ஆனா உங்களுக்கு எப்படி இந்த லக்ஸரி லைஃப் கிடைக்கும்? அதுக்கு வந்து பதில் சொல்லு.
உங்க அண்ணனுக்கு எப்படி இருக்கு? உங்க அண்ணனுக்கு என்ன சோர்ஸ் மூலமா இந்த இதெல்லாம் கார் வாங்குறாரு, இப்படி லக்ஸ் லைஃப் அவங்களுக்கு ஈக்குவலா மீட் பண்றாரு. திரள் நிதி வாங்கிட்டு மக்கள்கிட்ட போய் திரள் நிதி வாங்குறது என்ன தவறு இருக்குறாங்க? மக்கள்கிட்ட போய் வாங்குறோம், உங்களை போய் லாட்டரி மாட்டிட்டே போய் வாங்கணும்னு கேட்குறியா? லாட்டரி மாட்டிட்டு வாங்கி கட்சி நடத்தார உனக்கு சொல்ல முடியுமா? ஆதார் இருக்கவங்களை காட்ட முடியுமா? கட்சியில் சேர்ந்துட்டா அது என்ன ஆதரவுனா கட்சியா? இல்ல லாட்டரி மாட்டி கட்சியா? தமிழை வச்சுக்க தளபதி விஜயோடைய கட்சி. அவர் தான் சொந்த கட்சிக்கு தான் சொந்தமா இவ்வளவு சம்பாதிச்ச பணத்துக்கு போட்டு கட்சி நடத்திட்டு இருக்காரு. இவங்க உடனே வந்து திரள் நிதி மூலமா வந்துன்னா, அதாவது முழுக்க திரள் நிதிக்கிற பேர்ல வெளிநாட்டுல இருந்து வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே தமிழ்ல அப்படிங்கிற உணர்ச்சி பொங்க நீங்க பேசுறதுனால உங்க படத்தை வந்து போடுறான். அந்த பணத்தை வச்சுட்டு நீங்க சுயபோகமா அப்படி வாழ்ந்துக்கிட்டு அப்படி பேச்ச பாருங்களேன். ஏதோ இவருக்கு மட்டும் தான் பேச தெரிகிற மாதிரி அப்படி பேச்சு புலமையில் விடுற மாதிரி சாட்டை ஆவண சாட்டைக்கு கத்தி பேசணும்னா பெரிய பேச்சாளராக கேட்கிறேன். எல்லாருக்கும் பேச தெரியும். இல்ல இதுல ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு காமெடி என்னன்னா, சீமான ஆவணம் என்ன சொல்லுவாரு, அதாவது நானே 1000 பேருக்கு வீக அமைச்சு கொடுப்பேன்ப்பா, எனக்கு அந்த அளவுக்கு மூளை இருக்கு, ஏன்னா எனக்கு பணம் தான் இல்லை, மூளை வலியுது அப்படின்னு ரொம்ப பீத்தி தலைவாரு. ஆனா நேத்து ஜானாரகிசாமி நான் யாருக்கெல்லாம் வீக அமைச்சு கொடுத்தேன் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் தூக்கி போட்டிருக்காரு. அதை தம்பியில் எடுத்து ஆதாரத்தை வெளியில போட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2021 ஜானாரகிசாமி சீமானுக்கு வீக அமைச்சு கொடுத்ததா அந்த லிஸ்ட் இருக்கு. அதை பார்த்துட்டு சாட்டை ஒரே கதறல். அதாவது இது வந்து எடிட் பண்ணி போட்டாங்க. எங்க அண்ணங்கிட்ட நிறைய வீக அமைப்பாளர் பார்த்தீங்கன்னா போன்ல கலந்துரையாடுவாங்க. என்ன இதுக்கு போன்ல கலந்துரையாடுறாங்க? இப்போ வியூ அமைப்பாளருக்கு என்ன அவசியம் வந்துச்சு உங்க அண்ணன் கூட போன்ல கலந்துரையாடுறதுக்கு? இப்போ உங்க அண்ணன் தான் ஒரு கட்சி நடத்துறாரு, அவருக்கு தான் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். இப்போ வியூ அமைப்பாளர்கள் வேற யாருக்காவது கட்சிக்காக வேலை செய்வாங்க. அப்படின்னா உங்க அண்ணன் வேற யாருக்காவது கட்சிக்கு வேலை செய்யறதுக்கு உங்க அண்ணன் வந்து ஐடியா கொடுத்தாரா? இன்னும் ஒரு லாஜிக்கா இருக்கு. இல்ல வீக அமைப்பாளர் தனியா வந்து ஒரு கட்சி நடத்தி அவங்க ஜெயிக்கணுக்காண்டி உங்க அண்ணன் ஐடியா கொடுப்பாரா? உங்க அண்ணங்கிட்டையும் வீக அமைப்பாளர்கள் பேசுறதுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இருக்கு. அப்ப இதுலயே தெரிஞ்சு போச்சா உங்க அண்ணன் வீக அமைப்பாளர்கிட்ட பேசி உரையாடி நிறைய சஜஷன் எல்லாம் கேட்டிருக்காருன்னு? இல்ல வெளியில என்ன பீத்து பீத்துறீங்க? அதாவது வீக அமைப்பாளர் தேவையில்லை எங்களுக்கு மூளை வலியுது அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்ன ஆதரத்தை தூக்கி போட்டவன எடிட்டிங்க, எதாலும் எடிட்டிங். எவன் கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவரு ஒரு தலைவர் பிரமாகரனை போய் சந்திச்சு வந்தார்ல, ஒரு போட்டோ இருக்கும்ல, அந்த போட்டோவே நான் எடிட் பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் போட்டு உடைச்சிட்டாரு அன்னைக்கு. வெங்காயம் படம் எடுத்த டைரக்டர். உடனே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரை போட்டு பயங்கரம் விமர்சனம் பண்ண அந்த சாட்டை. ஆனா ஈழத்துல இருந்து நேரடியாக அவங்களே சொல்லிட்டாங்க, அதாவது சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்கள் வந்து சந்திச்சதெல்லாம் உண்மைதான், ஆனா அங்க எந்த ஒரு போட்டோவும் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்ட்டு. ஆனா இவர் போய் பார்த்துட்டு வந்துட்டு 10 நிமிஷம் பார்க்க அனுமதி பண்ணிருக்காங்க. ஆனா இவர் 10 நிமிஷம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு கட்சி நடத்துறதுக்காண்டி ஒரு போட்டோ எடிட் பண்ணி ரெடி பண்ணி வெளியே விட்டு, நான் வந்து ஆமக்கறி சாப்பிட்டேன், பிகே பாட்டி தான் சுட்டேன், அங்க சாப்பிட்டேன், பின்னாடி 2 பேர் இருந்தாங்க, நான் சாப்பிடலாம் நோட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு என்ன கதை, அண்டா புழுகு ஆகாச புழுன்னு 1008 உருட்டு. இதுல அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா இவங்க தம்பி இன்னொரு ட்வீட் போட்டுக்காரு. நேற்று யாரு இடுமோனம் கார்த்திக், அவர் பெரிய புத்திசாலி கணக்கா ஒரே ஒரு பிரசிடென்ட் கொடுக்குற தெம்பு திராணி இருக்கா விஜய்க்கு நான் கேட்கறேன் அப்படின்னு. அடேங்கப்பா, அதாவது உருட்டுறதுன்னு முடிவாயிட்டுனா யாரு வேணா எத்தனை பிரஸ் மீட் வேணாலும் கொடுக்கலாம்ப்பா. ஏன்னா உங்க அண்ணா முழுவதுமா உருட்டல் தான். அவரு நேற்று ஒரு மாதிரி பேசுவாரு, முந்தநாத்து ஒரு மாதிரி பேசுவாரு, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவாரு. அதாவது உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி என்ன வேணா உருட்டுன்னு முடிவாயிட்டுனா எத்தனை பிரஸ் மீட் வேணாலும் கொடுக்கலாம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவரெல்லாம் ஒரு ஆளே மதிக்கல, யாருமே எந்த அரசியல்வாதியும் மதிக்கல. ஆனா தளபதி விஜய் அப்படி கிடையாது. ஒரு தடவை ஒன்று சொன்னாலும் அதை தான் செய்வார். இந்த மாற்றி பேசலாம் கிடையாது, ஒரே ஸ்டாண்டு தான் வந்துட்டான். அதனால பிரஸ் மீட் கொடுக்கல ஆகணும். இந்த பிரஸ் மீட் இல்லை, பிரஸ் மீட் கொடுக்கறனால என்னன்னு கேட்குறேன். என்ன அங்கே வந்து பிரஸ் மீட் வந்து நிற்கிறவங்கள என்ன கரடி சிங்கம் புளியான்னு கேட்குறேன், குதிரிடுவாங்களா? அதில் இந்த வாயிலிருந்து பிடுங்கணும், பிடுங்கி உடனே அதாவது ஒருத்தன் கேட்ட கேள்விக்கு உடனே டக்குன்னு பதிலடி கொடுக்கறனாலையோ எதுக்கு முனையில பேசுறதெல்லாம் ஒரு பேச்சு திறமை தான். அதனாலே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு அரசியல்வாதியெல்லாம் ஆயிட முடியாது. ஒரு சிறந்த அரசியல்வாதினா அவன் மக்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறான், அவன் மனசு எப்படி இருக்கு, அந்த மக்களுக்கு உண்மையிலேயே உதவுன்னு நினைக்கிறானா, எதுக்காக என்ன நோக்கத்தாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரான், அவனுடைய திட்டங்கள் என்ன, அதை பொறுத்தா இருக்கு. பேச்சு திறமையில வரலாம், ஒரு பேச்சாளர் வேணா இருக்கலாம், அதுக்கு தான் கொள்கை பொறுப்பு செயலர் அவர் கட்சியில் ஆலோசிச்சு பெறலாமே. புதுசாக அப்படி கேள்வி வந்துட்டாராம் இவரு. ஸோ இப்படி அதாவது இந்த நான் தமிழர் கட்சியிலேருந்து தேவையில்லாம, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா ஃபுல்லாவே இப்போ அவங்களை யாரும் சீண்டலை. அதாவது பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் இப்போ இடைத்தேர்தல் வரைக்கும் வடிவ பார்த்தீங்கன்னா பெரியாரை போட்டு குழந்துக்கிட்டு அப்படி கதறிட்டே கிடந்தாங்களா, உடனே பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் எல்லாரும் அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்களா, இப்போ எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி இப்போ எல்லா இடமும் விஜய் அவர் தான். ஸோ அவரை பற்றி எல்லாரும் பேசுறாங்க. அப்போ இவங்களுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டென்ஷன் கிரியேஷன் பண்ணணும். இந்த சீமானவர்களை பொறுத்தவரைக்கும் நான் தமிழ் கட்சிகள் அதுதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்தணும், கட்சியை ஜெயிக்க வைக்கணும், அந்த எண்ணெல்லாம் ஒரு நாளும் கிடையாது. அதாவது இப்போ வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவன் கட்சியில இருந்து 10 பேர் வெளியே போயிட்டு வேற ஒரு கட்சியை சேர்ந்துட்டு இருக்கான். அந்த கட்சியை பலப்படுத்தணும் என்னைக்குமே நினைக்கல. அதை விட்டுட்டு இந்த அட்டென்ஷன் கிரியேட் நம்மளை பத்தி எல்லாரும் பேசுறதுக்காண்டி உடனே யாராவது உச்சபட்சமா யாராவது வளர்ந்து வராங்க, உடனே அவங்கள பத்தி விமர்சனம் பண்ணி அவங்கள பத்தி குறை சொல்லிக்கிட்டு பெரிய பெரிய ஆட்களா பத்தி
இப்போ வந்து தளபதி விஜய் தான் இந்த அரசியலே எல்லாரும் சுத்திமைக்கு அரசியலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவர் பிரசாந்த் கிஷோர் மீட் பண்றாரு, வேற மாதிரி ஒரு அரசியல் வியூகம் பண்ணான்னு உடனே விஜய் பத்தி எதிர்க்கணும், அவரை பத்தி விமர்சனம் பண்ணணும். இல்ல உங்களை தான் ஒரு ஆளாவே அவர் மதிக்கலையே. நீங்க என்ன கதைனாலும் கண்டுக்க வேண்டாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா திரும்ப திரும்ப அவரே நோண்டிட்டு இருந்தா சோ இதெல்லாம் ஒரு பொழப்பு என்ன? முதல்ல உங்க கட்சியை பலப்படுத்துங்க, கட்டமைங்க. அதை விட்டுட்டு அடுத்த கட்சி அப்ப 2026 நம்மளுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்காது. நாம இந்த இடைத்தேர்தலில் டெபாசிட் வாங்கல, 2026 இந்த விஜய் வேற வளர்த்து வரானே. ஸோ அப்ப ஏதாவது பத்தி நம்ம விமர்சனம் பண்ணணும் அப்படின்காண்டி அவர் மேல பணம் கொழுப்படுத்தாருன்னு இந்த பொறாமையில கால்புரட்சியில பொங்கிட்டு இருக்காரு சீமான். அவங்களுக்கு இந்த தம்பிகள்லாம் முட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கட்சியிலேயே இந்த 4 பேர் தான் இருப்பாங்க. சீமான், அதுக்கப்புறம் இடுமலம் கார்த்திகை, சாட்டை, இந்த மாதிரி ஆட்கள் தான், வேற ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா டெய்லி தான் கட்சியிலிருந்து வெளியே போயிட்டு இருக்காங்களே. 2026 அப்புறம் இந்த 4 பேரும் இருக்க மாட்டாங்க. சீமான் மட்டும் தான் இருந்தாலும் இருக்கல, அவரே வேற கட்சியில போய் சேர்ந்ததா தெரியல. சரியா? இந்த மாதிரி கதறல்கள், அதாவது சாட்டை இந்த மாதிரி கதறும் போது அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறது நான் பேசுறது ஏதாவது சரியா மாற்றிக்கிறது எதுவும் தவறு இருந்தாலும் உங்களுடைய கருத்து என்னவோ அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.